கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 13ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு வருடாந்தர நினைவு கூறுதலின் ராபோஜனத்துக்கு உகந்த காலம். நினைவு கூறுதலின் ராபோஜனம் என்பது யூத சந்திர கால அளவின்படி நீசான் மாதம் 14ஆம் நாள் மாலை அனுசரிக்கப்பட வேண்டும். அன்றுதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நினைவு கூறுதலை நிறுவினார். இது ஆண்டுதோறும் ஒருமுறை மட்டுமே அனுசரிக்கப்பட வேண்டிய ஒரு பரிசுத்தமான நிகழ்வாகும். ஒரு முக்கிய வருடாந்தர வரலாற்று நிகழ்வை போல இந்த பரிசுத்த அனுசரிப்பு வருடத்தின் ஒரு குறிப்பிட்ட நாளை மையமாக கொண்டது. யூத நாட்காட்டி என்பது சந்திர சூரிய நாட்காட்டி ஆகும். இதன்படி ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளும் அமாவாசைக்கு பிறகு புதிய நிலவு நாள் அன்று ஆரம்பமாகும். மேலும் யூதர்கள் தங்களின் ஒரு நாளை மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் மாலை 6 மணி வரை கணக்கிடுகின்றனர் என்பதையும் நாளின் துவக்கத்தை கணக்கிடும்போது நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். நீசான் 1 வசந்த கால சம-இரவு நாள் முடிந்த பிறகு வரும் முதல் புதிய நிலவின் தொடக்க நாளாகும். அதிலிருந்து 14ஆம் நாள் முழு நிலவு, அதாவது பௌர்ணமி நாளாகும். கர்த்தர் இயேசுவின் நினைவு கூறுதல் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே அனுசரிக்கப்பட வேண்டும் என்பது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 படி கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே என்று அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடுவதை அடிப்படையாக கொண்டது. அதனால் நினைவு கூறுதலின் ராபோஜனம் வருடத்திற்கு ஒரு முறை மாலை நேரத்தில் மட்டுமே அனுசரிக்கப்படுகிறது. கர்த்தர் இயேசு உயிர்த்தெழுந்த நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்று அப்பம் பிட்பது என்பது கர்த்தர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை மகிழ்ச்சியுடன் நினைவு கூறும் நாள். அதில் திராட்சரசம் இல்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இதனால் ஞாயிற்றுக்கிழமைகளில் அப்பம் பிட்பது என்பது கர்த்தர் இயேசுவின் மரணத்தை நினைவு கூறும் நாள் அல்ல. இது அப்போஸ்தலர்கள் சகோதர சகோதரிகளோடு கர்த்தர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை மகிழ்ச்சியுடன் அனுசரித்த அன்பின் விருந்தாகும். மாதாந்தரம் அல்லது காலாண்டிற்கு ஒரு முறை நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுதல் என்பது பிற்கால சபைகளில் விசுவாச துரோகத்தால் வந்தது. இதில் பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே என்ற பஸ்கா தொடர்பு மறைக்கப்பட்டது. இதனால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நினைவு கூறுதல் அதன் வருடாந்தர அனுசரிப்பின் பரிசுத்தத்தை இழந்தது. புனித வெள்ளி என்பது சூரிய கால கணக்கை அடிப்படையாக கொண்டு கணக்கிடப்படுகிறது. இதனால் புனித வெள்ளி என்பது கர்த்தர் இயேசு மரித்த நீசான் மாதம் 14ஐ பொருத்தமற்றதாக்கியது. இப்படியாக தேவ வார்த்தை புறக்கணிக்கப்பட்டது. கர்த்தர் இயேசுவின் மரணத்தை ஆண்டுதோறும் ஒருமுறை அனுசரிப்பதின் மூலம் கிறிஸ்துவின் ஒப்புயர்வற்ற பலியை ஆழமாக சிந்திக்கவும் அவரிடத்திலான நம் அர்ப்பணிப்பை புதுப்பிக்கவும் உதவுகிறது. இந்த பஸ்கா ஏற்பாடு முதற் பிறந்தவர்களுக்காக, அதாவது கிறிஸ்துவின் முதற் பேரானவர்களாகிய சபை வகுப்பாருக்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்டது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நீசான் மாதம் 14ஆம் நாளை கணக்கிட வசந்த காலத்திற்கு பின் வரும் பௌர்ணமியிலிருந்து 14 நாட்கள் கணக்கிட வேண்டும். மேலும் ஒவ்வொரு நாட்டிலும் சூரிய அஸ்தமன நேரம் மாறுபடுவதால் உள்ளூர் நேரத்தின்படி சரியான மாலை நேரம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இந்த நினைவு கூறுதல் ராபோஜனம் ஒரு பரிசுத்தமான அனுசரிப்பாகும். இது கிறிஸ்துவின் பலியை நினைவு கூறவும் அவருடனான சபையின் ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தவும் உதவும் ஒரு உயர்ந்த ஸ்லாக்கியமாகும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.